பேட்டரி கிடையாது. மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பார்த்து பார்த்து 2 பாயிண்ட் வாங்க. பார்த்து பார்த்து அண்ணன் போனா போனப்பா என்ன போனாப்பா போயிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம அடையார் ரிவர் வந்து சிஎம்மோட இது ஸ்பெட் ப்ராஜெக்ட். சிஎம் வந்து அவ்வளோ நினைச்சு 1500 இதை எடுத்து பாதுகாக்க வேண்டியதாக இருக்கும். இது இங்கே சின்னதாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு சொன்னோன்னு ஓடி வந்து தடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன் பண்ணாங்க அதுதான் கம்பி போட்டுது. அது வந்து இதுக்கு எல்லாரும் தெரியும். எல்லாரும் அரசு இப்போ இதில் வந்து டாக்குமெண்ட்ல என்ன இருக்கு, பிஎல்ஆர்ல என்ன இருக்கு, கவர்மெண்ட் லேண்ட் ரிஜிஸ்டர்ல என்ன இருக்கு, அரசு அதுக்கப்புறம் ஆன்லைன்ல எவனோ ப்ராடா ஆன்லைன்ல வரல சார், எதுலையோ வாங்குறாங்க, ஃபேக்கா வாங்குறான். அந்த டாக்குமெண்ட் ஃபேக்குங்கிறது இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு 50 வருஷமா தெரியும். நான் 96ல சேர்மனாக இருக்கும்போதே வந்து இங்கே மூவ் பண்ணாங்க. 30லேருந்து 50 வருஷமா மூவ் பண்ணாங்க வேற நாள் மூலமா. இப்போ நீங்க அதுக்கு எப்படி போய் பலியாயிட்டு நீங்க தானே காப்பாற்றணும். ஒரு நாள் டைம் உண்டு சார், நாங்க காலி பண்றதுக்கு ஒரே ஒரு நாள் டைம் தெரியும் சார். ஒரு நாள் தாமதம் கேட்டோம், வீட்டு பார்க்காம ஒரு நாள் கேட்டோம். அந்த ஓரம் போவாங்க, ஒரு நாள் டைம் கேட்டோம்.
கிச்சன் வச்சிருக்கீங்களா? இங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன கமிஷன்ல பேச மாட்டாங்க. இது பண்ணிட்டு காம்பவுண்ட் கமிஷன் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு எஸ்டிமேட் போட்டு இவங்களுக்கு சேராத்துக்கு இவங்க இந்த இடத்த பயன்படுத்த மாட்டாங்க. நீங்க ஏதாவது பார்க்கு இல்லைன்னா சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்டு, அதாவது இந்த ஊர் தண்ணி வந்து இருக்கிற போட்டு ட்ரை பண்ணிட்டு இதை வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஊர் இளைஞர்கள் குழந்தைங்களுக்கு இவங்களுக்கும் சேராத்துக்கும் தவிர அவங்க இதில் ஒன்றும் பண்ண போகிறது. ஏன்னா நம்ம எடுத்து கொடுத்து எடுத்து அவங்க காப்பாற்றி. ஸோ இந்த இடத்துல வந்து இது மாதிரி சில்ட்ரன்ஸ் பிளேயரை போட்டு இது வந்து அந்த பக்கம் இது பண்ணலாம். எப்படி நீங்கள் வந்து அலோவ் பண்ணீங்க? இந்த பக்கம் எவ்வளோ அந்த லேண்டோட அது எவ்வளோ ஏரியா வந்து அது தெரியுமாங்க? இது அரசு புறம்போக்குன்னும் போது ஆத்துக்கரை ஒட்டி இருக்கிறது அந்த இடம், அது அரசு புறம்போக்கு தான் இருக்கணும். அது உள்ள வரும் தண்ணி அங்கதான் வரும். அந்த ரோட பிளாக் பண்ணி அந்த இடத்துல பப்ளிக் அதுதான் அந்த இடத்துல தண்ணி நம்ம நல்லா போகும். நம்ம தண்ணி வந்து நம்ம ஃப்ரீயா போனா அது உள்ள காவா இருக்கு. காவா இருக்கு. பழைய ஒரு பெரிய பண்டு தலைமாரி நடைபெறும். சடனா தண்ணி வந்து மாதிரி வரும்போது வரல. ஏதாவது ஒரு நம்ம ஆர்டிசி போட்டு ஃபுல் சர்வே பண்ணி ஜாலியாக இருக்கிற அந்த இடத்த பார்த்து காம்பவுண்ட் அதில் என்க்ரோச்மெண்ட் வந்து அதையும் சேர்த்து மொத்தமாக இந்த இடம் எவ்வளோ இடம் இருக்குங்கிறத மாற்று அதுக்கு டிசைன் பண்ணி காம்பவுண்ட் போடலாம். ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த எஸ்டிமேட் டெண்டர் விட்டுக்கலாம். பணம் வாக்கிங் ஃபுல்லாக டெய்லி ஒரு 10,000 20,000 பேர் பயன்படுத்துவாங்க. பப்ளிக்லாம் எல்லாரும் பின்னாடி வரா தள்ளி போன ஆட்டாதான் தள்ளி போனாங்க. கொஞ்சம் பின்னாடி வாமா.
சுமார் உள்ள வந்துடாத. கொஞ்சம் தள்ளி. ரொம்ப நேரம் செவிட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். கேபிள்ல பிடிக்காத. இங்க வருது பேசும்போது வரணும். மழை வருது. பிரசாந்த் கொடையங்கடா ஒரே இப்படி நம்ம கேமரா ரெடி 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 கேமரா பின்னாடி அண்ணா. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் பல்வேறு புதிய இடங்களில் புதிய ஈகோ பார்க்ஸ் என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் பூங்காக்களை தொடர்ந்து உருவாக்கி வருகிறார்கள். அந்த வகையில்தான் கடந்த மாதம் கூட சைதாப்பேட்டையில் 118 ஏக்கர் நிலப்பரப்பில் எம்ஆர்சி மைதானத்தில் புதிய ஈகோ பார்க் ஒன்று பணிகளை தொடங்கி வைத்தார்கள். அந்த பணிகள் தற்போது மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் சென்னையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 358 ஏக்கர் நிலப்பரப்பிலான அடையாற்றை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் ஒரு புதிய சுற்றுச்சூழல் பூங்கா ஒன்று உருவாக்கி அதில் 58 ஏக்கர் எடுத்து சுற்றுச்சூழல் பூங்கா உருவாக்கி தொல்காப்பியர் பூங்கா என்று பெயரிட்டு 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் திறந்து வைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் வந்த அரசு அந்த பூங்காவின் பெயரை மாற்றி தொல்காப்பியர் பூங்கா என்பதை மாற்றி கேபிள் இருக்கு அடையாறு பூங்கா என்று பெயர் மட்டுமல்லாது ஏறத்தாழ 19 கோடி ரூபாய் செலவு செய்து மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்ட அந்த சுற்றுச்சூழல் பூங்கா இந்நாட்களில் யாரும் பயன்படுத்த முடியாத நிலையில் பாழடைந்து சிதலமடைந்து கிடந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் 44.5 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தொல்காப்பியர் பூங்காவை இன்றைக்கு மேம்படுத்தி பல்வேறு புதிய வசதிகளை ஏற்படுத்தி புதிய மேம்பாலம் பல்வேறு வகைகளிலான நீர்நிலைகளை மேம்படுத்தி இன்றைக்கு திறந்து வைத்தார்கள். திறந்து வைத்ததன் விளைவு இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு அடையாளமான பூங்காவாக தொல்காப்பியர் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நீர்நிலைகளை பாதுகாப்பதும் நீர்நிலைகளை மேம்படுத்துவதும் மிக முக்கியத்துவம் தந்து வருகிறார்கள். அந்த வகையில் அடையாற்றை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தூர்வாரி 2 பக்கமும் பலமான கரைகள் அமைத்து இந்த அடையாற்றை ஒட்டி இருக்கிற குடியிருப்பு பகுதிகளின் கழிவு நீர் எந்த வகையிலும் அடையாற்றின் கலக்காத வண்ணம் ஒரு கழிவுநீர் இணைப்பை புதிதாக ஏற்படுத்தி புதிய சுற்றுலா மையமாகவே உருவாக்குவது என்று திட்டமிட்டு அடையாற்றுக்கு என்று 1500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்து தற்போது அது டிபிஆர் என்கின்ற வகையில் அந்த பணிகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பணிகளில் ஒன்றாக அடையாற்றின் ஓரம் இருக்கிற ஆக்கிரமிப்புதாரர்களுக்கு மறு குடியமர்வு தந்து, அதாவது இந்த பணிக்கு இடையூறாக இருக்கிற இடங்களில் மட்டுமே அதற்கு அவர்களுக்கு மாற்று குடியிருப்புகளை தந்து மறு குடியமர்வு செய்து இந்த அடையாற்றை சீர்படுத்துவது என்பது அரசின் இலக்கு. அந்த வகையில் இன்றைக்கு ஏற்கனவே இந்த இடத்தில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று இருந்தது. சத்யா நகர் என்று இருக்கிற இந்த இடத்தில் இந்த ஒரு 226 குடியிருப்புகள் குடிசை பகுதிகள் இருந்தது. உயர்நீதிமன்றம் உடனடியாக அவர்களை காலி செய்ய சொன்னதன் அடிப்படையிலும் இது உடனடியாக இந்த அடையாற்றுக்கு இங்கே ஒரு பம்பிங் ஸ்டேஷன் போன்ற அமைப்புகளை அமைக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் இதை அந்த மக்களுக்கு மறுகுடியமர்வு செய்து, குறிப்பாக சிறிய அளவிலான அடிப்படை வசதிகளோடு இருந்தவர்களுக்கு நல்ல குடியிருப்புகளையே தர வேண்டும் என்கின்ற என்னுடைய கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்று
கோட்டூர்புரம் பகுதியிலேயே அவர்களுக்கு வீடுகளை தருவதற்கு ஒப்புக்கொண்டு பெரும்பகுதியானவர்களுக்கு கோட்டூர்புரம் பகுதியிலும் ஒரு சிலர் முன்னமே காலி செய்தவர்களுக்கு பெரும்பாக்கம் பகுதியிலும் குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த இடம் உடனடியாக நீர்வள ஆதாரத்துறை எங்களுக்கு சொந்தமானது என்று ஒரு பென்ஸ் செய்து வேலியிட்டு ஒரு பெயர் பலகை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் கடந்த வாரம் யாரோ தனியார், இது மிக நீண்ட காலமாக நான் நன்கு அறிவேன், இது அரசு நிலப்பதிவேடுகளில் இந்த இடத்தை பொறுத்தவரை அரசு புறம்போக்கு இடம் என்றுதான் இன்னமும் இருக்கிறது. இதை போர்ஜரியாக பட்டா பெற்று போர்ஜரியாக பெறப்பட்ட பட்டாவை இது எனது உனது என்று ஏராளமானவர்கள் தொடர்ந்து சுற்றிக் கொண்டிருந்தார்கள். 96ஆம் ஆண்டு நான் இந்த மண்டலத்தின் வார்டுக்குழு தலைவராக இருந்த போதிலிருந்தே இந்த பிரச்சனை இருந்தது. அப்போதெல்லாம் அவர்களை நாங்கள் இட்டே வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் திடீரென்று போன வாரம் யாருக்கும் தெரியாமல் இங்கே ஒரு பெரிய வேலி அமைத்ததோடு மட்டுமல்ல, இந்த பகுதியில் குறிப்பாக ரெங்கராஜபுரம், ஸ்ரீநகர் காலனி போன்ற பகுதிகளில் இருந்து வருகிற மழைநீர் இணைப்பையுமே துண்டித்து இங்கே ஒரு பெரிய வேலி அமைத்து இது அவர்களுக்கு சொந்தமான இடம் என்று எடுத்துக்கொண்டார்கள், ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். இந்த செய்தி நேற்றைக்கு முன்தினம் நான் இந்த SIR பணிகளை ஆய்வு செய்வதற்காக இந்த பகுதிக்கு வந்தபோது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த அநியாயத்தை சொன்னார்கள். உடனடியாக இங்கிருந்தே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட மாநகராட்சி ஆணையருக்கும் நம்முடைய மாநகராட்சியின் இணை ஆணையருக்கும் தொடர்பு கொண்டு பேசி உடனடியாக அவர்கள் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த வேலிகளை அகற்றி மாநகராட்சியின் சார்பில் ஒரு புதிய வேலியை போட்டு இந்த இடத்தை கையகப்படுத்த வேண்டும் என்று வந்து வேண்டுகோள் விடுக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய நோக்கம், லட்சியம் இந்த ஆற்றை தூய்மைப்படுத்தி மிக விரைவில் அடையாறு என்பது உலக அளவில் ஒரு புகழ்பெற்ற நீரோடையாக மாற்ற வேண்டும் என்பது, அதற்கு உறுதுணையாக இந்த இடம் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் உடனடியாக இந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது. ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு தற்போது இது அரசுக்கு சொந்தமான இடம் என்று பெயர் பலகையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாநகராட்சியைச் சேர்ந்த அலுவலர்கள், நீர்வளத்துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் காவல்துறையினரிடத்தில் புகாரும் தரவிருக்கிறார்கள். எங்களிடத்தில் அத்துமீறி நுழைந்து இதை ஆக்கிரமிக்க நினைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதில் யாராவது எந்த துறையாவது சேர்ந்த அலுவலர்களும் ஈடுபட்டிருக்கிறார்களா இந்த கைவாணித்தனத்திற்கு என்கின்ற வகையில் விசாரிக்கவும் இந்த காலை தலைமைச் செயலாளரிடத்தில் நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். நிச்சயம் தலைமைச் செயலாளர் நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அரசு அலுவலர்களை பொறுத்தவரை கூட யாராவது இதில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இந்த இடத்தை பொறுத்தவரை ஒரு 27 கிரவுண்ட் இடம், 226 குடியிருப்புகள் இருந்த இடம், இந்த 27 கிரவுண்ட் இடமும் இப்பொழுது தனியார் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடம் என்று தெரிந்தும் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் இங்கே ஒரு குற்றுவேலியை அமைத்து இதை அபகரிக்க நினைத்தது என்பது மிகப்பெரிய பெருங்குற்றம். எனவே சம்பந்தப்பட்ட அலுவலர்கள், குறிப்பாக காவல்துறையினர் இதன் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்து இதற்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்தவரை விரைந்து நான் இன்றைக்கு மாநகராட்சி ஆணையரிடத்தில் சொல்லியிருக்கிறோம். பர்மனன்ட் காம்பவுண்ட் என்கின்ற வகையில் ஒரு நிரந்தரமான சுற்றுச்சுவர் ஒன்று உடனடியாக அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த விரைவில் அந்த பணி தொடங்கவிருக்கிறது. இந்த இடமும் கூட மிக விரைவில் இந்த பகுதி மக்களுக்கு, குறிப்பாக ரெங்கராஜபுரம், ஸ்ரீநகர் காலனி போன்ற பகுதி மக்கள் பயன்படுத்திக் கொள்கின்ற வகையில் ஒரு அழகான, ஏற்கனவே இருக்கிற சுற்றுச்சூழல் பூங்காக்களை போல ஆற்றோரத்தில் இருக்கிற பூங்கா என்கின்ற ஒரு இடம் என்கின்ற காரணத்தினால் இந்த இடம் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பூங்காவாக, சிறுவர்கள் பயன்படுத்துகிற ஒரு விளையாட்டு திறனாக, பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்கிற ஒரு நடைபயிற்சி வளாகமாக, ஒரு நல்ல நீர்நிலையம் கூட இங்கே அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள், திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்ய சொல்லியிருக்கிறோம். இது விரைவில் அந்த பணிகளும் நடைபெறவிருக்கிறது. ஆக எந்த மக்களிடத்திலிருந்து இது
எடுக்கப்பட்டதோ அந்த மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிற வகையிலான ஒரு அமைப்பாக இந்த இடத்தை மாற்றுவதற்கு இன்றைக்கு அரசு தென்சென்னையில் முக்கியமாக பாதிப்பு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சுமார் டிசம்பர் முதல் வாரமும் தான் அதிக அளவிலான மழைப்பொழிவு என்பது தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கு. 1995 டிசம்பர், 2005 டிசம்பர், 2015 டிசம்பர், 2025 டிசம்பர். இந்த டிசம்பர் முதல் வாரத்தில் 1, 2, 3 தேதிகளில் தான் கூடுதல் மழை என்பது கடந்த காலத்தில். 2015 டிசம்பர் 1, 2, 3 தேதிகளில் பெய்த மழை தான் செம்பரப்பாக்கம் ஏரியின் உபரி நீர் திறந்து அலங்கோலப்பட்டது. அந்த மாதிரியான மழை நேரம் எங்கும் இங்கும் தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்தாலும் சென்னை மாநகராட்சி 25 சுரங்கப்பாதைகள் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் நேரடியாக பொதுமக்கள் எந்த செல்வது என்பது இருக்கிற அந்த இடைவெளியை தவிர்த்து வேறு எங்கும் பெரிய அளவிலான அந்த வாட்டர் ஸ்டாக்னேஷன் இல்லை. இது போன்ற மழைக்காலங்களில் 2021 இந்த அரசு பொறுப்பேற்று சென்னை மாநகரத்தில் நூற்றுக்கணக்கான 7,000 மிகப்பெரிய குறிப்பாக நாராயணபுரம் ஏரியில் பள்ளிக்கரணை, ஜல்லடம்பேட்டை, ஜல்லடையான்பேட்டை போன்ற பல்வேறு பகுதிகள், மடிப்பாக்கம், உள்ளகரம், புழுதிவாக்கம் போன்ற பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்தித்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு முறை நாராயணபுரம் ஏரி நீர்வள ஆதாரத்துறையோடு லட்சம் கனஅடி தண்ணீர் வெளியேறுகிற அளவுக்கான ஒரு பெரிய கால்வாயை, உபரி கால்வாயை கட்டி புதிய மடுவுக்கு விட்டதன் விளைவு இன்றைக்கு அங்கே எல்லாம் இங்கேயும் மழை நீர் தேக்கவில்லை. அதேபோல் செம்மஞ்சேரி, சோழிங்கநல்லூர் போன்ற பல்வேறு இடங்களில் சுனாமி குடியிருப்பு செம்மஞ்சேரி போன்ற பகுதிகளில் இன்றைக்கு செங்கல்பட்டிலிருந்து உபரியாக வருகிற ஒரு 40 ஏரிகளை உபரியாக வருகிற நீரெல்லாம் அந்த பகுதிகளில் பெரிய அபாயத்தை ஏற்படுத்தும். நீர்வளத்துறையின் சார்பில் கட்டப்பட்டிருக்கிற கால்வாய்களின் காரணமாக இன்றைக்கு பெரும்பாக்கமாக இருந்தாலும் செம்மஞ்சேரியாக இருந்தாலும் அங்கே சோழிங்கநல்லூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு பாதுகாப்பு சொன்னார்கள். பள்ளிக்கரணை போன்ற பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு. இப்படி தென்சென்னையை பொறுத்தவரை, சென்னை தெற்கை பொறுத்தவரை பெரிய அளவிலான மழைநீர் வடிகால்வாய்கள் பீரியாடிக்கலி டீசில்டிங் என்கின்ற வகையில் மழைநீர் வடிகால்வாய்களை தொடர்ச்சியாக தூர்வாரி இருப்பதால் பெரிய அளவிலான பாதிப்பு ஏதும் இதுவரை இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழையின் அளவு என்பது உங்களுக்கு தெரியும். 20 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர் எல்லாம் பெய்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் இல்லாத நிலை மக்கள் சார் இது அரசு இடம். எடப்பாடி பழனிசாமி வந்து தொகுதியில் மாவட்ட எங்கேயாவது பாதிப்பு தான் வரும். உடனடியாக எங்கேயாவது தண்ணி பாதிப்பு இருந்தால் வந்து பார்க்கறது. அந்த மாதிரியான எந்த பாதிப்பும் அவர் வந்து அவருடைய வேலையை மிக சிறப்பாக செக்ரட்டரி அதிகாரிகள் முடிக்கிறது, மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு பேசுறது, வார் ரூம் இந்த மாதிரி வேலைகளை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் தான். அவருக்கு வந்து யாரும் சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி நம்ம முதலமைச்சருக்கு சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை. தெரியும், கஜா புயல் ஒரு வாரம் கழிச்சு போய் பார்த்தோம். அவர் வந்து இந்த மாதிரி போர்க்கால அடிப்படையில் எடப்பாடி பேசும்போது இந்த சார் இது அரசுக்கு சொந்தமான இடம் சொல்றீங்க, தனியார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க. இது சம்பந்தமா வந்துட்டு வழக்கு நிலையில் இருக்கும்போது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறது, யாருக்கும் அவங்களுக்கும் சாதகமாக இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து பெரிய தப்பு. அதனால தான் இப்போ நீர்வள ஆதாரத்துறை சார்பில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து டெஃபினட்டாக வந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்துவோம். இது வந்து ஒரு சில அரசு அலுவலர்களும் இதில் உடனடியாக இருக்கணும் என்பது அந்த அலுவலர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு நான் இந்த காலையில்